இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட 9வது ஜனாதிபதிக்கான தேர்தல் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. 1982ஆம் ஆண்டு நடைபெற்ற முதலாவது ஜனாதிபதி தேர்தலில் 6 வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள். நவசமசமய கட்சியும் அந்த தேர்தலில் போட்டியிட்டிருந்தது. தற்போது நடைபெறுகின்ற தேர்தலில் 38 வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள். நவ சமசமாஜ கட்சியின் சார்பில் பிரியந்த விக்ரமசிங்க மீசை சின்னத்தில் போட்டியிடுகின்றார். இலங்கையின் வரலாற்றில் நவ சமசமாஜ கட்சி கடந்த 50 ஆண்டு காலமாக இந்த நாட்டில் வாழுகின்ற உழைக்கும் மக்களுக்காகவும் மலையக மக்களின் உரிமைக்காகவும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் உரிமைக்காகவும் தொடர்ந்து போராடி வருகின்றது. இந்த நாட்டில் பிரித்தானியர் ஆட்சி அகன்ற பின்பு கிட்டத்தட்ட 76 வருடங்கள் கடந்துள்ளன. 48ஆம் ஆண்டு கால பகுதியில் தென்னாசியாவில் ஜப்பானுக்கு அடுத்த நிலையில் இருந்த இலங்கையின் தரம், குறிப்பாக பொருளாதாரம், கல்வி மிக உயர்ந்த நிலையில் இருந்தது. ஆனால் பின்னிய காலப்பகுதியில் இந்த நாட்டை ஆட்சி செய்தவர்களின் பிழையான அணுகுமுறைகளால் பிரதான நீரோட்டத்திலிருந்து தமிழ் மக்கள் விலகியிருக்கும் நிலை ஏற்பட்டது. இதன் தொடர்ச்சியாக பல புறக்கணிப்புகள், பல்வேறுபட்ட ஒடுக்குமுறைகள் காரணமாக 30 ஆண்டு காலம் இந்த நாடு ஒரு உள்நாட்டு போரை எதிர்நோக்கி இருந்தது. எனவே இத்தகைய நிலைமைகள் காரணமாகவே, இத்தகைய நிலைமைகளின் ஒட்டுமொத்தத்தின் விளைவாக இந்த நாடு மிகப்பெரிய பொருளாதார வங்குரோத்து நிலைக்கு சென்று தற்போது அதிலிருந்து மீண்டு வந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் இந்த நாடு நிரந்தரமான அமைதியை, நிரந்தரமான பொருளாதார வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டின் பிரதான பிரச்சனைகளான தமிழ் தேசிய பிரச்சனைக்கான தீர்வு, தென்னிலங்கையிலே இருக்கின்ற விவசாய மக்களுக்கான தீர்வு, இரண்டும் சமாந்தரமாக தீர்த்து வைக்கப்பட வேண்டும். தமிழ் தேசிய பிரச்சனையை பொறுத்தவரையில் பல்வேறுபட்ட ஒப்பந்தங்கள், குறிப்பாக பண்டா செல்வா ஒப்பந்தம், டட்லி செல்வநாயகம் ஒப்பந்தம், அதன் பின்பு திம்பு பேச்சுவார்த்தைகள், இலங்கை இந்திய ஒப்பந்தம், பிரபாகரன் ரணில் விக்ரமசிங்கா ஒப்பந்தம் என நீண்டதொரு பட்டியல் காணப்படுகின்றன. ஆனாலும் இத்தகைய உடன்பாடுகள், இத்தகைய ஒப்பந்தங்கள் தென்னிலங்கையிலே இயங்குகின்ற இனவாத சக்திகள், மதவாத சக்திகளின் அழுத்தம் காரணமாக அனைத்துமே தோல்வியில் முடிந்தது. யுத்தம் முடிந்த பின்பு கூட நல்லிணக்க ஆணைக்குழுவின் சிபார்சுகள் என பல்வேறுபட்ட நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் அவை அனைத்தும் ஏதோ விதத்தில் கிடப்பிலே போடப்பட்டிருக்கின்ற நிலைமை காரணமாக இன்றும் தமிழர் பகுதிகளே ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் நிலைமைகள் காணப்படாத நிலை தொடர்கின்றது. மயிலத்தமடு மாதவனை பிரச்சனை, வவனியா வெடுக்குநாரி மட பிரச்சனை, முல்லைத்தீவு குருந்தூர் மலை பிரச்சனை என்கின்ற நீண்டதொரு மரபுரிமை சார்ந்த சவால்களை தமிழ் மக்கள் எதிர்நோக்கி வருகின்றனர்.
இதே நேரம் வடக்கு கிழக்கு பகுதிகளே இராணுவ பிரசன்னத்தின் நிலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. போர்க்காலத்தில் நடைபெற்ற மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பான நீதி கோரி மக்களின் போராட்டங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இத்தகைய சூழ்நிலையில் இத்தகைய பிரச்சனைகளை ஒரு தெளிவான அரசியல் நிலைப்பாட்டின் ஊடாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் கூட பலவீனப்பட்ட நிலையிலேயே காணப்படுகின்றது. இருந்த போதிலும் தற்போதைய தேர்தலில் இனவாத நிலைமைகள், மதவாத நிலைமைகள் சற்று வேகம் குறைந்த நிலை காணப்படுகின்றது. மேலும் பிரதான அரசியல் சக்திகள் தமிழ் மக்களுக்கான தீர்வை நோக்கிய நகர்வுகளில் ஆர்வம் காட்ட தொடங்கி இருப்பது வரவேற்கத்தக்க அம்சங்களாகும். குறிப்பாக 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்தல் தொடர்பான விடயங்களில் பிரதான போட்டியாளர்கள் தமது இணக்கப்பாட்டை தெரிவித்திருப்பது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஆனாலும் இந்த அக்கறைகள், இந்த உறுதிப்பாடுகள் தேர்தல் கால வாக்குறுதிகளாக அமையாமல் இந்த நாட்டில் நீடித்து நிற்கின்ற நீறுபூத்த நெருப்பாக இருக்கின்ற தமிழ் தேசிய பிரச்சினைக்கான ஒரு தீர்வை இவர்கள் விரும்பியிருக்க வேண்டுமென்றே நாம் நம்பிக்கையுடன் இருக்கும் நிலையை இவர்கள் தோற்றுவிப்பார்களா என்பதே இன்று எழும் கேள்வியாகும். இதே நேரம் தென்னிலங்கையிலே விவசாய மக்களின் நீண்ட நெடிய பிரச்சனைகள் காரணமாக அங்கே 2 முறை கிளர்ச்சிகள் ஏற்பட்டிருந்தன. 1971 நடைபெற்ற கிளர்ச்சியின் காரணமாக தென்னிலங்கையில் 10,000 இளைஞர்கள் காவு கொள்ளப்பட்டார்கள். 1988-89 காலப்பகுதியில் 60,000 இளைஞர்கள் அங்கே காவு கொள்ளப்பட்டார்கள். எனவே தென்னிலங்கையை பொறுத்தவரையில் விவசாய மக்களின் உற்பத்தி முறைகள், உற்பத்திக்கான பாதுகாப்பு முறைகள், அவர்களின் உற்பத்திக்கான நியாயமான விலைகள், உற்பத்திகளை பாதுகாத்து கொள்வதற்கான களஞ்சிய முறைகள், உற்பத்திகளை செய்வதற்கான சுதந்திரம், அதற்கான நில உரிமைகள், இவை யாவும் பிரித்தானியர் காலத்தில் எப்படி தென்னிலங்கை விவசாய நிலைமைகள் காணப்பட்டதோ அத்தகைய நிலைமைகளின் தொடர் இன்றும் தென்னிலங்கையிலேயே ஆதிக்கம் செலுத்தி வருகின்றது. இதே போன்றுதான் மலையக மக்களை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் இந்த நாட்டுக்கு தமது உழைப்பை கொடுத்து இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக மேம்படுத்துவதற்கு அனைத்து வழிகளிலும் உதவி செய்த மலையக மக்கள் ஒரு நவீன அடிமைத்துவத்தின் சாயல்களை கொண்டவர்களாக காணப்படுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. அவர்களின் போசாக்கின்மை உயர்ந்த நிலையிலும் உயர் கல்வி வசதிகள் தொடர்ந்தும் குறைந்த நிலையிலும் மலையக இளைஞர்கள் அங்கிருந்து தமது எதிர்காலத்தை நடத்தி கொள்ள முடியாதென்ற காரணங்களால் தோட்ட பகுதிகளை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்ற நிலைமைகளும் காணப்படுகின்றது. எனவே மலையக மக்களுக்கான அவர்களின் வேதன உயர்வு கோரிக்கை உட்பட அவர்களின் நில உரிமைகள் தொடர்பான விடயங்கள் வெறும் பேசு கதைகளாக அமையாமல் அர்த்தமுள்ளதாக மாற்றப்பட வேண்டும். இதே போன்றுதான் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும் காலம் காலமாக தமிழ் மக்களுடன் தமிழ் தேசிய பிரச்சனை தொடர்பாக இணக்கப்பாட்டுக்கு வருவதும் பின்னர் தென்னிலங்கையிலே ஏற்படும் அழுத்தங்கள் காரணமாக அந்த பிரச்சனைகளை
அப்படியே கிடப்பில் போடுவதும் ஒரு வரலாறாக மாறி வருகின்றது. இத்தகைய சூழ்நிலையில் இன்றைய உலகமய நிலைமைகள் காரணமாக இந்த நாடு கொரோனா தொற்றின் காரணமாகவும் ரஷ்ய யுக்ரைனிய போர் காரணமாகவும் பல்வேறுபட்ட பொருளாதார அழுத்தங்கள் காரணமாகவும் பல்வேறுபட்ட நிலைமைகளை முகங்கொடுத்து வருகின்ற நிலையில் இந்த நாடு உண்மையான சுவிட்சத்தை நோக்கி நகர வேண்டுமானால் இந்த நாட்டில் வாழுகின்ற அனைத்து இன மக்களுக்கும் அனைத்து மத மக்களுக்கும் உரிய சுதந்திரம் அரசியல் அமைப்பின் ஏற்பாடுகளின் அடிப்படையில் உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும். இப்பொழுது உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் இந்த நாட்டின் அரசியல் அமைப்பிலே 13வது திருத்தம் ஒரு பகுதியாக உள்ளது. ஆனாலும் அந்த அரசியல் அமைப்பிலே உள்ள ஏற்பாடுகள் எதனையும் அந்த மாகாண சபைகளுக்கு வழங்குகின்ற நிலையில் மத்திய அரசு மிக தடையாகவே இருந்து வருகின்றது. எத்தனையோ அதிகாரங்களை அவர்கள் மீளப்பெற்ற நிலையிலே இன்று வடக்கு கிழக்கு மக்களை பொறுத்தவரையில் பல அமைப்புகள் இந்த மாகாண சபை முறைகளிலே தமக்கு நம்பிக்கை இல்லை என்ற நிலைக்கு செல்வதற்கு இத்தகைய நிலைமை காரணமாக அமைந்துவிட்டது. எனவே 13வது திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்தல் என்ற விடயத்தில் குறிப்பாக காணி போலீஸ் அதிகாரங்கள் உட்பட மீளப்பட்ட அதிகாரங்கள் யாவும் உள்வாங்கப்பட்டு மாகாண சபைகள் சிறந்த முறையில் இயங்குமானால் அது தமிழ் மக்களுக்கு மிகப்பெரியொரு நம்பிக்கையை கொடுக்கும். எனவே 2021ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலிலே யார் வெற்றி பெற்றால் என்ன, இந்த நாட்டின் தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வு, தென்னிலங்கை மக்களின் விவசாய பிரச்சினைக்கான தீர்வு, இந்த நாட்டிலே வாழ்கின்ற தேசிய இனங்களான தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், மலையக மக்கள் இவர்கள் அனைவருக்குமான உரிமைகள் உத்தரவாதப்படுத்தப்பட்டு ஒரு நேர்மையான வழியிலேயே இந்த நாடு பயணிக்க வேண்டும். அண்மை காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்பாடு காரணமாக சில வரி விதிப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதன் விளைவாக வறிய மக்களின் நிலைமை மிக மோசமான கட்டத்தை அடைந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 30 லட்சமாக இருந்த வறுமை நிலையில் வாழ்கின்ற மக்கள் இப்பொழுது 70 லட்சமாக மாறியிருக்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. எனவே இத்தகைய துயரை போக்க சகலரும் ஒன்றிணைந்து இந்த தேசத்தை கட்டியெழுப்ப முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எமது கட்சியின் சார்பிலே போட்டியிடுகின்ற பிரியந்த விக்ரமசிங்காவின் மேசை சின்னத்துக்கு உங்களின் வாக்குகளை வழங்கி எமக்கான ஒத்துழைப்பை வழங்குமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.